ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கிய கிருபையும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கிருபையை நினைத்து நம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கடந்த ஆண்டு இருந்த மக்கள் இந்த ஆண்டு இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மளை பாதுகாத்து வருகிறார். நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொல்ல வார்த்தையின்படி நம்மள்கிட்ட விலகாமலும் கைவிடாமலும் பாதுகாத்து வந்து பெரிய பாக்கியத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். அது மாத்திரமல்ல, இந்த கிராமத்தில் தாளை சுப்பிரமணியபுரத்தில் இந்த ஆலையை கட்டும்போது எவ்வளவு சிரமம், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்து யாருக்கும் தெரியும். விசேஷமாக அண்ணனா அன்புராஜ் இன்றைக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அந்த மனுஷப்பட்ட பிரயாசம் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு ஆலயத்தை எப்படியாவது கட்டணும்னு சொல்லி தீவிரமாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஆம்பிரகாம் தாத்தா பெரிய மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஆள். அவரும் இந்த ஆலயத்தை கட்டணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்களும் நடையாய் நடந்தார். அது மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டில் அருமையான அண்ணன், பேர் தெரியல எனக்கு, உடலில் சரியில்லை இருக்கும், மூக்கையா அவர் வீட்டில் போர் போட்டு கொடுத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய உதவியை செஞ்சாங்க. அதை நினச்சி போகிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு இந்த பிள்ளைகள்லாம் இவ்வளோ முயற்சி பண்ணாங்க, சில காரியங்கள் பண்ணாங்க. அதை மனதில் வைத்து வாழணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் ஒன்று வேதத்தில் வாசம் இல்லை, வேதப்பட வாசம் இல்லை. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒன்று தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனை கெடுப்பார். அதுவும் வேதத்தில் வாசம். அப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்க பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய், தேவனோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய், மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழணும். அதைத்தான் நினைக்கிறாங்க. இந்த பகுதியில் இந்த ஆலயம் கட்டப்படும் போது எவ்வளோ சிரமங்கள் இருந்தது, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. பக்கத்து மக்கள்லாம் என்ன கஷ்டம் கொடுத்தாங்க. இதை நினச்சி பார்க்கும்போது கண்ணீரோடு இந்த ஆலயத்தை இந்த பிள்ளைகள் கட்டினாங்க. காரணம், தேவ மகிமைக்காக, சாட்சியாக. அவர் அன்புராஜெலாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்து கொண்டு அவர் சிந்தனை எண்ணமெல்லாம் அந்த ஆலயத்தை பற்றியே இருந்தது. அவருடைய எண்ணமெல்லாம் அந்த ஆலயத்தை பற்றியே இருந்தது. காரணம், தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணும், ஆலயம் கட்டப்படணுங்கிறதுக்காக அந்த மனுஷன் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாது. இன்றைக்கி சில பேர் சொல்லலாம், நான் உனக்கு ஓட்டுக்கு இவ்வளோ பணம் கட்டிட்டேன், நீ எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நல்லலாம். ஓட்டு போட்டால் பரலத்துக்கு போக முடியாது, நிடீசியான பரலத்துக்கு போக முடியாது. ஓட்டுக்கு பணம் கட்டுற மனுஷன் முதல்ல பரலத்துக்கு போகிறானா, கடவுளை வாழ்கிறானா, அதை தான் நம்ம பார்க்கணும், அதை தான் நினைக்கணும். இன்றைக்கி ஓட்டு பண்ணிட்டுன்னு சொன்னால் வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழலை இல்லை அப்படின்னு சொன்னால், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் எந்த மனுஷனும் பரலத்துக்கு போக முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதை தான் தலைகளை தாழ்த்தி ஜெபம்னோமா நோக்கி பார்க்க. ஆண்டவரே, கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா, கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நாமத்தை மைப்படுத்த மழையாய் உம்மோடு வாழ முடியாத கிருபை நீங்கள் தாங்க அப்படி கேட்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த பகல் வேலைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு உமக்கு நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க. இந்த கிராமத்திற்காக, இந்த கிராமத்து மக்களுக்காக, கர்த்தரையே தெய்வம் என்று சொல்லத்தக்கதான கிருபைக்காக நன்றி சுவாமி. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இருக்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. கிருபை சொல்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வருகிறார், வழிநடத்தி கொண்டு வருகிறார். நமது கிருபைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறான். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் குடியினால் நிறைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் குடித்து கெட்டு போகிறான். அதுக்கு தாயும் தகப்பனும் தான் அதுக்கு பக்கபலமாக இருக்காங்க. உனக்கு என்ன குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் வாழ்கிறாங்க ஒழிய
ஒருத்தராவது தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி குடிக்காத, நீ கிறிஸ்தவன், குடிக்கக்கூடாது, இந்த கிராமத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தாய் தகப்பன் மாதிரி இல்லை இன்றைக்கி. ஏதோ குடிச்சிட்டு போகிறான், அவன் பலனுக்கு குடிக்கான், அப்படி தான் வாழ்கிறாங்க ஒழிய குடியினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிது என்பதை அறியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வேதனை, அதான் ரொம்ப வேதனை. இன்றைக்கி உள்ள இந்த பகுதியில் ஆண் மக்கள் நிறையா இருக்காங்க. காரணம் கேட்டால் இது அடுத்த ஒரு மக்கள், உள்ளூர் மக்கள் நிறைய குடிக்க போயிட்டான். 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 200 ரூபாய்க்கு குடிக்கணும். அதுதான் பிள்ளை பெண்டாட்டி எப்படி போனால் அவனுக்கு என்ன, வாழ்க்கையை குடிச்சு தான் வாழணும்னு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அழிஞ்சு போயிடுவேன். அழிஞ்சு போகிறது மாத்திரமில்ல, நீ பரலோகத்துக்கும் போக முடியாது, சமுதாயத்திலும் மனுஷனாக வாழ முடியாது. ஏதோ வாழ்கிறோன்னு சொல்லி வாழக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக வாழணும். கிறிஸ்தவங்களாம் இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக வாழணும். காரணம் கேட்டால் குடியினால் நிறைய குடும்பங்கள் சீரழிதை பார்க்கிறோம். குடியை மாற்றணும், குடியை மாற்றணும், குடியை மாற்றி தேவனுக்கு சாட்சியாக வாழணும். குடித்தா மட்டும் போதாது, வாழ்க்கையை அழிஞ்சு சீரழிஞ்சு ஆகிடும். பிள்ளைகள் நடுத்தருக்கு வந்துடுறாங்க, மனைவிகள் பலவந்தப்படுத்தப்படுறாங்க, வேதனையோடு வாழ்கிறாங்க. காரணம் வருத்தத்தோடு சொல்கிறேன், நிறைய குடும்பங்களை குடியினால் சீரழிவதை பார்க்கும்போது எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம். நிறைய குடும்பங்களை, அது கிறிஸ்தவன் தான் 95% குடிக்கிறான், கிறிஸ்தவன் தான் குடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு பக்குவத்தில் மனுஷன் இல்லை. மனம் திரும்பி வாழு, நீ மனம் திரும்பி வாழுவாயானா உன் குடும்பமே ஆஸ்வதிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட குடும்பமாக வாழ முடியும். நீ குடிச்ச மனுஷன் இல்லை, குடித்தவன் சமுதாயத்தில் சேர்க்க போகிறதே இல்லை. நீ வேணால் ஊருக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், வீட்டுக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், தாய் தப்பனுக்கு பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் குடிச்சிட்டு வாழ்ந்தேன்னு சொன்னால் நீ மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும், 700 ரூபாய்க்கு குடிக்கிறான். இது வாழ்க்கையா? கேவலமாக இல்லை? குடிக்க கிறிஸ்தவன் குடித்தது கேவலமாக இல்லை? கேவலமாக நினச்சி பாரு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மனசு வேதனை, எத்தனை குடும்பங்கள் சீரழிதி பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் சீரழிது மாத்திரமல்ல, எத்தனை குடும்பத்தை அழிவதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் முந்தின நாள் வாடியூருக்கு போயிருந்தேன். அந்த தேவனி ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்தேன். இந்த ஆர்சி ஃபாதர் சொன்னாங்க, ஐயா இந்த பக்கத்தில் ஒரு வீடு ஒருத்தர் இருக்காங்க, மகா குடிக்கிறா, புருஷன் குடிக்கிறான், எல்லாரும் குடிக்கிறாங்க. இந்த குடியை பார்த்து 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 தாய்க்கு வாழ முடியலை. புருஷன் குடிக்கிறான், மகன் குடிக்கிறான், மகா குடிக்கிறா. புருஷன் குடியினால் செத்துட்டான், புருஷன் சாகலை, புருஷன் நல்லா இருக்கான், மகன் குடியினால் செத்துட்டான். எவ்வளவு வேதனை. இன்றைக்கி தாய்க்கு சாக போகிறா, நாளைக்கு செத்துருவா. நான் கடைசியாக ஞான நண்பன்னா கம்யூனியன் கொடுத்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். நான் எதுக்கு கம்யூனியன் கொடுக்கணும்னு கேட்டேன். இல்லை குடும்பத்தார் விரும்பினாங்க, தான் போய் கொடுத்துட்டு வந்தேன், கடைசி நன்மை இதுதான், இதுக்கு பதில் தாய் வாழ முடியாது இப்படி சொன்னார். கிறிஸ்தவ குடும்பம்தான். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு மனபாரம் தாங்க முடியலை. எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழாத, நீ குடித்து பேரை கெடுக்காத. பிடிச்சி செத்து போயிட்டாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போயிடுற, குடும்பத்தை அழிச்சிட்டு போயிடுற. ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்றைக்கி மற்ற மக்கள் 2000 குடும்பங்கள் மேலே இந்த ஊர் கிராமத்தில் வாழுது. அவங்க எவ்வளோ யோக்கியமாக வாழ்கிறாங்க. இந்து மக்களாக இருந்தாலும் கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்த மக்களாக வாழ்கிறாங்க. ஒரு சிறிய குடும்பமாக கிறிஸ்தவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த குடியினால் எவ்வளோ கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வாழ்க்கை இல்லையா? ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, இல்லை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. மனசு வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, அவன்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட என் குடும்பத்தை குடியிலிருந்து விடுதலை கொடுங்க, குடியிலிருந்து விடுதலை கொடுங்க. குடி கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணமுள்ள மக்களாக வாழணும்னு சொல்லி நினச்சி பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துடுறாங்க. தேவனுடைய ஆலயம், ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனே அவனை கெடுப்பார். குடும்பத்தை ஆண்டவர் வேற யாரும் செய்வேன், ஆண்டவரையும் அழிச்சிட்டு போயிடுவார். அதை நினச்சி மனசில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். எத்தனை டாஸ்மார்க் கடையில் எத்தனை மக்கள் சாகுறாங்க. குடிச்சிட்டு கடமுன்னே படுத்துக்கிறான், ரோட்லேயே படுத்துக்கிறான். நைட்டில் ஜில்லுன்னு போய் குடித்து படுத்துட்டு பகலில் வெயில் ஏற 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 உடம்பெல்லாம் நாசமாகி தண்ணி சத்து இல்லாமல் நாக்கு உள்ளெடுத்து செத்து போகிறான்.
இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், வேதனையான சம்பவத்தில் வாழக்கூடாது ஐயா. வேதனையான மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்படைவதும் ஒவ்வொரு மனுஷன் மேலும் கடமை. மனுஷன் பிறக்கிறான், செத்து போகிறான், ஆனால் நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. நியாயத்தீர்ப்புக்கு நீ கடவுளுக்கு ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னால் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையா, உண்மையான வாழ்க்கையா, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா, தேவனை கனப்படக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் சென்னைக்கு போயிட்டு 56 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு போனேன், ஒன்றுமே இல்லாமல் வறுமையான நிலையில் சென்னைக்கு போனேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ வயதுக்கு காரணம் கேட்டால், கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால, தேவனோடு வாழ்ந்ததுனால, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்ததுனால ஆண்டு உயர்த்தது மாத்திரமல்ல, கடவுளுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்கிறேன், வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்னைக்கு கூட தம்பி அந்தோணி சொன்னான், என் மாமனார் உங்களை தேடி வந்திருக்காங்க, எங்கள் வண்டி பெரியார் இருந்து தேடி வந்திருக்காங்க. எதுக்கு? ஆலயம் பிரதிஷ்டை வருது, பிரதிஷ்டை வண்டிக்கு கூப்பிட வந்திருக்காங்க, நீங்கள் தானே அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் கெடுப்பா. தேவனுக்காக நீ வாழும்போது, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழும்போது எத்தனையோ போராட்டம் வரும், கஷ்டம் வரும், நிந்தனை வரும், எத்தனையோ விதமான காரியங்கள் வந்தாலும் தேவனோடு கூட இருப்பார். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு நான் தேசக்கட்டி ஆகி திருநெல்வேலியில். ஒரு காரியம் செய்ய முடியல, ஒரு காரியம் செய்ய விடலை. நிறைய குடிகாரன் வரான், உள்ள நிறைய குடிகாரன் வரேன். குடிகாரன் வந்து அவங்க எல்லாம் அவனோட வாஸ்தத்துக்கு செய்கிறான், என்னெல்லாமோ செய்கிறான். நம்ம ஜெயிச்சு வந்தோம், எல்லாம் பண்ணோம், ஒரு காரியம் செய்ய முடியல. காரணம் உண்மையான தலைவர்கள் இல்லை, தேவனுடைய நாமத்தை கட்டக்கூடிய தலைவர்களாக இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான்னு வேறொன்றுக்கு வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிமாணம் பண்ணணும் ஆண்டு சொன்னார். இன்னைக்கு திருடனான ஊழியக்காரன் வந்தால் வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, ஒரு தரிசனம் பண்ண வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மனுஷன் வாழணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கடவுளுக்கு மகிமையை ஆண்டவர் திரும்புகிறார். நீ பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது, ஜட்ஜ்மெண்ட் முடிச்சு போகும்போது ஆண்டு கேட்பார், உனக்கான மரித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, நீ எனக்கு என்ன செய்தா, எனக்கு என்ன காரியம் செய்தா, எத்தனை ஆத்மாக்களை தேவன் மந்தில் சேர்க்கக்கூடிய பாத்திரமாக இருந்தான்னு கேட்பார். அதுக்கு சாட்சி சொல்லணும். திருச்சபை அழிக்கூடிய மக்களாய், திருச்சபை கெடுக்கக்கூடிய மக்களாய், திருச்சபை அரசியல் உருவாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள் நீ வாழும்போது உன் குடும்பமே அழிஞ்சு போயிடும், வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். இதுதான் காரியம். இதை மனதில் நினைத்து வாழு. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை நினைச்சு பார்க்கும்போது தாங்க முடியாத வேதனை. அது வாழ்க்கையை நம்ம ஒப்பெடுக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்து உன்னோடு கூட இருப்பேன், உன் பலவீனத்தின் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். அது மாத்திரம் பூமியில் ஜீவன நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது, என் வாழ்க்கை நிறைவேறி கொண்டு வருகிறது. எனக்கு எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ வேதனை, எத்தனையோ நிம்மதி நான் நினச்சி பார்ப்பேன். என் ஆண்டவர் திருச்சபை, நீ ரத்த சிந்தி மீட்ட திருச்சபை இல்லையா? நீங்கள் ஊழியக்காரங்களாம் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, ஊழியக்காரன் திருச்சபை கெடுக்கக்கூட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீதிமொழிகள் 28:23-18 வாசிக்கும் போது, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன வார்த்தை. அதில் மனசை தளர விடுறதில்லை. என் வாழ்க்கை தேவனோடு ஓடிக்கிட்டு இருக்குது, தேவனுக்கு சாட்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது, தேவனை கனமடக்கூடிய வாழ்க்கையாக வருகிறது. ஆண்டவரை கனமடக்கூடிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, மகிமையை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை அவன் வரும்போது வருகையிலே எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய வாழ்க்கையை இருக்குன்னு சொல்லி ஆண்டு கேட்க ஒவ்வொரு நாட்களும் தாவீதை ஆண்டு கேட்டார், உன்னை இனி இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் ஆண்டு சொன்னார். வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழி அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவர் அவனை தள்ளி ஈசாயின் குமாரன் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை ஏற்படுத்தி அவன் எனக்கு பிரியமெல்லாம் செய்வான் என்றது மாத்திரமல்ல, அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார். தாவீதை எதுக்காக? தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாய், தேவனை கனமடக்கூடிய மனுஷனாய், எத்தனையோ போராட்டம் வந்தாலும் சரி தேவனுக்காக வாழக்கூடிய மனுஷனாய் வாழ்ந்தான். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், தாவீதுக்கு செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், ஒரு வாழ்க்கை தேவனை சீர்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய், உண்மையாய் வாழ்க்கையை இருக்கும்போது தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்க, என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்க. நேற்று அரண்டல் எஸ்டேட்டு மீட்டிங் போயிருந்தோம். அரண்டல் எஸ்டேட் 320 குடும்பங்களுக்கு மழை ஆரம்பிச்சுட்டு மக்களுக்கு சில உதவி செய்யணும்னு சொன்னாங்க. மக்களுக்கு கூட பெட்ஷீட்டு கொடுக்குன்னு சொல்லி நேற்று போயிருந்தோம். நிறைய பேர் போயிருந்தோம். அந்த மக்களுக்கு சாப்பாடு போட்டது மாத்திரமில்லை, அந்த மக்களோடு கூட இருந்து சாப்பிட முடியாது கிருபை ஆண்டு தந்தார். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டேன் ஐயா, நீங்கள் வந்தீங்க, என் வீட்டில் நீங்கள் கார் வச்சுட்டு போனீங்க, என் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை மாறியது. இன்றைக்கு சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மகிமையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் கேட்டால் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, கர்த்தர்களோடு இருக்கார், தேவனங்களை பலப்படுத்தி காத்து கொண்டார், பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டது மாத்திரமே நீங்கள் எங்களோடு இருப்பதுனால கர்த்தர்களோடு இருக்கான்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னாங்க. நினச்சி நான் மகிழ்ந்தேன். மகிழ்ந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல்பட்டு சுகமான மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பவுல் நடந்து போகும்போது நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. அவன் கை நீட்டும் போது எவ்வளோ மக்கள் விடுதலை பெற்று அலைஞ்சாங்க. அந்த கிருபைக்காக கூட நன்றி ராஜான்னு சொன்னேன். கலந்த காலங்களுக்கு முன்பாக தேவ மனுஷன் ஆபிரகாம் சார்லஸ் இந்த கிரவுண்டில் தான் மீட்டிங் நடத்தினோம். கிரவுண்டில் அவர் அன்பு பிள்ளைகள் மூலமாக, அவங்க உதவி மூலமாக இந்த மீட்டிங் நடத்துகிறோம். இந்த குடும்பமே, இந்த கிராமமே ஆஸ்வதிக்கப்பட்டது. அநேக ஆண்டவர் அறியாத மக்கள்லாம் வந்தாங்க, ஆண்டவரை தெரியாத மக்கள்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மாத்திரமல்ல, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய மக்களும் நிறைய பேர் வந்தாங்க. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எலியாவின் காலத்தில் 3 வருஷம் மழை இல்லை. எலியாவின் காலத்தில் 3 வருஷம் மழை இல்லை. காரணம் மக்களுடைய பாவம், குடி, வெறி, வேசித்தனம், ஆவி, அப்படினால மழையே இல்லை. 3 வருஷம் தேவன் வானத்தை அடைத்து போட்டார். அடைத்து போட்டது மாத்திரமல்ல, அப்படி தம்முடைய பிள்ளையாகி எலியாவை ஆண்டவர் பாதுகாத்தார். தேசத்தில் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை ஆஸ்வதித்தார். அவனை சொன்னார், யோர்தான் அடுத்த கேரித்தாண்டைக்கு போ, அங்கே நீ அங்கே தங்கியிரு, அந்த ஆட்டு தண்ணீர் கொடுப்பா, காலையில் மாலை உனக்கு காங்களுக்கு உனக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து சொல்லி ஆண்டு சொன்னார். ஆகாரத்தை கொடுத்தது, சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனால் ஆட்டு தண்ணி வற்றி போச்சுது. எலியா வருத்தப்படலை, ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் வருத்தப்பட்டு என் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி நீ சீதோனுக்கு சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே ஒரு 7 தாய்க்கு நான் கட்டளையிட்டுக்கான்னு சொன்னார். கட்டளையிட்டு தாய் மூலமாக ஆண்டவர் போஷித்தார். போஷித்து அவன் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் மக்களுக்கு. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. 1 ராஜாக்கள் 18 22 வசனம் வாசிக்கும் போது எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்த தெய்வமான கர்த்தர் நினை, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றினான்னு சொன்னார். ஜனங்கள் எல்லாம் அங்கே நடந்த அற்புதத்தை பார்த்து, அங்கே நடந்த மிரக்களை பார்த்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி தங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு வந்தாங்க. ஐயா, நீங்கள் உன் தேசத்துக்கு விடுதலை வேணுமா, உன் குடும்பம் சந்தோஷிக்கணுமா, குடியிலிருந்து விடுதலையாகு, குடியிலிருந்து விடுதலையாகு. குடிக்காத, குடித்து வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, குடித்து வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. 1000 ரூபாய்க்கு உழைக்கிது, 3 நாளைக்கு வேலைக்கு போகிறதில்லை. 1000 ரூபாய்க்கு உழைக்கிது, 3 நாளைக்கு வேலைக்கு போகிறது, 3 நாள் உட்காந்து வீட்டிலே குடிக்கிறது. எவ்வளோ கஷ்டம். இந்த ஆலயம் கட்டி பிடிச்ச உடனே இந்த ஆலயம் பிரதிஷ்டைக்கு கிராமமே பயங்கரமான வெயிலில் தண்ணி இல்லாமல் கஷ்டம். ஆலயம் பிரதிஷ்டை பார்த்தீங்கன்னா சரியான மழை. எல்லாரும் மக்களை ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எந்தெந்த மழை கிறிஸ்தான் செய்யாதான் இந்த ஆலயத்தை திறந்தாங்க. அவங்களே வெளியே வர முடியலை. நான் என் மனைவி பிள்ளைகளை வந்தோம், வர முடியலை. பயங்கரமான வெள்ளி மழை, வெளுத்து வாங்கிச்சு மழை. அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த தெய்வம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாகி வாழும்போது, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தனோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு எந்த நிலையில் உன்னை பாதுகாக்க தெய்வம் மாத்திரமல்ல, நான் உன்னை ஆஸ்வதிக்க தெய்வம் நான் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஐயா, தயவுசெய்து குடிக்காதீங்க. குடியில் வாழ்க்கை வாழ முடியாது ஐயா. தாய் இதை போய் சொல்லுங்கள், தன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், குடிக்காதன்னு சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை போகக்கூடாது ஐயா.
₹2000 குடிச்சிட்டு 10 நாளைக்கு நீ வேறு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு குடிச்சேன்னு உனக்கு என்ன அர்த்தம்? நீ குடிச்சதுன்னா உனக்கு என்ன லாபம்? உன் மனைவி பிள்ளையுடைய வாழ்க்கையை நினச்சி பாரு. உன் மனைவி பிள்ளை வாழ்க்கையை நினச்சி பாரு. நீ குடித்தால் நீ அழிஞ்சு போய் நான் சரீரம் அழிஞ்சு குடும்பம் அழிஞ்சு நடுத்தருக்கு வரணுமா? இப்படிப்பட்ட காரியம் வேண்டுமா? இப்படிப்பட்ட காரியம் வேண்டுமா? இப்படி சிந்தனை வேண்டுமா? நீ தேவனுக்கு வாழ்வாயா, தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வாயானா ஆண்டு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது 27 வாசிக்கும், ஐயா யாருக்கு இரத்தங்களின் கண்கள், யாருக்கு காரம் இல்லாத காயங்கள், யாருக்கு சண்டைகள், குடியிருக்கும் சாராயத்தை நாடி சாராயத்தை நேடி ஐயோன்னு விதத்தில் வாசிக்கும் இல்லையா? குடி விட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்பக்கூடிய அளவுக்கும் பிள்ளைகள் சொல்லுங்க, குடிக்காத தம்பி, குடிக்காத ராஜான்னு சொல்லுங்க, குடிக்காத ராஜான்னு சொல்லுங்க. ஆனால் உன் எவ்வளோ பெரிய மகாபரி தண்டனைக்கு நீ ஆளாவாய். நீ குடிக்காம இந்த கிராமத்தில் நீ வாழ்ந்தன்னா இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டினதுக்கு இந்த கிராமத்தில் எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக வாழுவாங்க, சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாட்சி இருந்தால் இந்த கிராமம் எவ்வளவு ஆசைப்பட்டு வாழ்க்கையை வாழும். நீ மற்றவருக்கு மேலே குடிக்கிறியே, மற்றவங்க குடிக்கிறது அதிகமாக குடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீ. இது வாழ்க்கை இல்லையே, இது வாழ்க்கை இல்லையா. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை சொல்லி ஆண்டு கேட்கணும். ஆண்டு நம்மை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பார் வார்த்தைப்படி உன் குடும்பத்தை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு பாரத்தினால தான் சொல்கிறேன். அவங்க குடித்தாங்க, குடிக்கட்டான்னு நமக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பாரத்தினால, ஒரு தரிசனத்தினால வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக கிராமத்தில் வாழும்போது இவங்க கிறிஸ்தவங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க, உண்மையாக வாழுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இவன் கிறிஸ்தவன், குடியாரே, இவன் குடியாரே, குடும்பமே குடிதான், குடும்பமே குடிதான், மனைவி தாய் தந்தை எல்லாம் வீட்டில் வந்து குடி பிள்ளைலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. குடிச்சேன்னு சொன்னால் குடும்பமே அழிஞ்சு போயிடும், சின்னமனமாக போயிடும். அந்த மனதில் நினைத்து கடவுளுக்கு சாட்சியாக அப்படிப்பட்ட வாழ்க்கை விடுதலை தாங்கன்னு சொல்லி ஆண்டு கேளு. உன்னால் செய்ய முடியாது. உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் நீ நின்று கண்ணீர் பிடிக்கும் போது உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறார். ஆகாரின் கண்ணீரை பார்த்த கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாக உன் கண்ணீரை பார்ப்பார், நிச்சயமாக உன் கண்ணீரை பார்ப்பா. கண்ணீரை பார்த்தது மாத்திரம் பெரிய விடுதலை ஆண்டு தருவா, பெரிய விடுதலை ஆண்டு தருவா. அப்படி கேட்குற ஆண்டவரே, இந்த கிராமத்தில் சாட்சியுள்ள மக்களை நான் வாழணும் ராஜா, என் குடும்பத்தை நீங்கள் ஆஸ்வதிங்க, என் பலவீனத்தை எடுத்து போடுங்க, அப்படி சபையில் நான் எப்பொழுதும் போய் துதிக்கக்கூடிய மக்களை வாழணும்னு சொல்லி ஆண்டோட கேளுங்க. கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து வழிநடத்த தெய்வம் இன்றைக்கு உன்னை பாதுகாக்க நல்லவராக இருக்கிறார். வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழணும், தேவனோடு வாழக்கூடிய மக்களாக வாழணும். நினச்சி பாருங்க, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழுவோமா? தேவனுக்கு மகிமை நீ எத்தனை ஆராதனை நடத்தலாம், நீ எத்தனை ஆராதனைக்கு கடவுளை துதிக்கலாம், அந்த வாழ்க்கை சீரில்லாமல் போகுமானா கர்த்தனை எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும்? வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும்? குடிச்சு 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 நீ வாழ்ந்தனா வாழ்க்கை என்ன சீரழிவு இல்லை, வாழ்க்கை சீரழிந்து போகல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி தேவன்கிட்ட கேளு. கர்த்தர் நான் உன்னை ஆஸ்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். மனம் திரும்பி மனசாப்பட்டு கண்ணீர் விட்டு அழு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அரசாங்கத்துக்கு வரும் 300 கோடி ரூபாயா, 300 கோடி ரூபாயா சாராயத்தினால. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 24 மணி சாராயங்கள் எல்லாம் மனுஷன் படுத்து கிடக்கா, சாராய கடை மனுஷன் படுத்து கிடக்கா. எப்போ கடை திறப்பான், எப்போ சரக்கு வாங்கலாம், எப்போ குடிக்கலாம், எப்படி மகிமை இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லையா? தேவனுக்கு பிரியமாக வாழுவோமா? நீங்கள் மகிமையை வாழும்போது இந்த ஆலய மகிமையை வாழும் மாத்திரமல்ல, இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் புழுதி காடாக கிடக்குது. வந்தோடனே தம்பிகிட்ட கேட்டேன், என்ன தம்பி செய்யப்படுன்னு கேட்டேன். தலைக்கல்லே பதுக்கி வைக்க முடியல சொல்கிறான். மக்களுக்கு குடிக்க தானே நேரம் இருக்குது, அவன் சம்பாதிக்க காசை காணிக்கப்பட முடியுமா? காணிக்கப்பட முடியுமா? அவன் குடிக்க தான் நேரம் இருக்குது. குடிக்க சம்பாரிச்சா குடிக்க, சம்பாதிக்க குடிக்க, இதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்லையா? பிள்ளைகள் அழிஞ்சிருவாங்க, மனைவி விதவியாய் மாறிடுவா,
எத்தனை கஷ்டம். சாபமான வார்த்தைகள் வேண்டாம், சாபங்கள் வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை மாற நீங்கள் ஏற்ற கிருபை தாங்கன்னு ஆண்டு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். சிலுவையை பார், உனக்கு ரத்தம் சிந்தின சிலுவையை பார். உனக்கு அடிபட்டாரே, 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உலப்பட்ட நிலம் போல மாறியதே, உனக்கு அந்த கோர சிலுவையிலே தொங்கினாரே, உனக்காக எத்தனை பாடுகளை பட்டார், எத்தனை வேதனைப்பட்டார். அந்த சிலுவையை நோக்கி பார். 2 தினத்துக்கு முன்பாக நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன். கிளம்பும்போது ஒரு தம்பி என்னை தேடி வந்தான். காரணம், அவன் மனைவியை ரொம்ப குடிப்பா. மனைவி ரொம்ப குடிப்பா, குடிச்சு ரொம்ப அடிச்சிருவா. என்னை தேடி வந்தான். தேடி வந்து அழுதான். என்ன சொல்லி அழுதான்? நான் அவனுக்கு பொண்ணு ஊமையாக பிறந்துருச்சு. ஊமையாக பிறந்து ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவன் கஞ்சா பாய்ச்சி, கஞ்சா, சாராயம், பட்டை என்னமோ அடிக்கான். இதை பார்த்து பார்த்து தகப்பனும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரியாது. அவன் நல்ல பையன் நினச்சி நான் அவனை ஆறுதல் சொல்லி வந்திருக்கேன். என் மகன் அடி தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. ஐயா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணுன்னா. போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் இடத்துல வாடகைக்கு இருக்குது, நம்ம ஹவுஸ் ஓனர். நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன்ப்பா. நான் கிளம்பிட்டேன் அவசரமாக, ஏர்போர்ட்டுக்கு அவசரம் போகணும். ஒரு மனுஷனுக்கு ஒருத்தருடைய அட்ரஸ் தரேன், அவர்கிட்ட நீ போய் பாரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னான். அவன் சொன்னான், எனக்கு கையில் தான் ஒரு பைசா விட செலவுக்கு பணம் இல்லைன்னா. நான் உடனே பாக்கெட்டில் டக்குன்னு பாக்கெட்டில் கை விட்டு 400 ரூபா வந்தது. 400 ரூபா கையில் கொடுத்தேன். காசு கொடுத்த அடுத்த நிமிஷம் ஆளை காணலை. அட்ரஸ் எடுத்து தேடி தேடனா கிடைக்கல. காரணம் கேட்டால், எங்கள் சர்ச்சில் உள்ள கேட்டிஸ்ட் மகன் வந்து சொன்னால், ஏன் அவங்ககிட்ட காசு கொடுத்தீங்க? காசுக்கு தான் எதிர்பார்த்தான், காசுக்கு தான் குடிக்க போயிட்டான் அப்படி சொன்னான். ரொம்ப வேதனையாக இருந்தது. மேட்டுப்பாளையத்திலேருந்து, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலேருந்து எனக்கு இனத்தவர் மகன் பையன் தேடி வந்தான். குடித்து குடித்து வாழ்ந்து மனைவி அவன்கிட்ட இல்லை, இன்னொருத்தோடு ஓடி போயிட்டான். இப்போ குடிகாரன் கூட எத்தனை நாள் வாழ்றதுன்னு சொல்லி ஓடி போயிட்டான். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். சென்னைக்கு அவங்க பெற்றோர்கள் அனுப்பி எப்படியாவது அவனை வேலையில் பயன்படுத்துங்க, சம்பளத்தை கையில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. சம்பளத்தை கையில் கொடுக்கலை. சம்பளத்தை தாய் தப்புக்கு அனுப்பியாச்சு, நம்ம கையில் வைக்கக்கூடாது, தாய் தப்புக்கு அனுப்பியாச்சு. அவன் திடீர்னு என்ன சொன்னான், எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கணும், ஆசைப்படணும், ரொம்ப பார்க்கணும், ஆசையாக இருக்குது, எனக்கு டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்குன்னு கேட்டான். நான் யோசித்து பார்த்தேன், டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தா ஊருக்கு போக மாட்டான், குடிச்சிட்டு எங்கேயும் படுத்துருவான்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு, சரி நீ ஊருக்கு தானே போகணும், டிக்கெட் நான் எடுத்தேன்னு சொல்லி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், தண்டர்பட்டு ஸ்டேஷன், மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு டிக்கெட்டு கவுண்டரில் எடுத்து கொண்டாந்து டிக்கெட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். கொடுத்த பிறகு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, ஒருவேளை இப்படிப்பட்டவன் எல்லா வேலையும் செய்வான், டிக்கெட்டை கொண்டு கவுண்டருக்கு 10 ரூபா தான் போகும், கழித்து கொடுத்துருவான்னு யோசனை பண்ணி பின்னால் பையனை அனுப்பி, தம்பி ட்ரெயின் ஏறினா என்ன பண்ணலாம், கவுண்டரில் போய் பாருன்னு சொன்னால் அதுக்குள்ளே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி பைசா எடுத்துகிட்டு போயிட்டான். இவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? குடிக்கிறதுக்காக எவ்வளோ மனுஷன் எப்படி ஓடுறான். குடும்பத்தை கட்டணும், குடும்பத்தை ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி நிறைய பேர் இல்லை. அதுக்கு அவன் காரணம் கேட்டவனோட தாய் தான் அது காரணம். தாய் தான் குடியில, நீ குடியில, உனக்குன்னு இல்லை, நீ குடியில, இப்படி தானே வேலை பார்க்க, நீ தானே வேலை பார்க்க, ஒன்றாட்டியே வேலை பார்க்க, நீ குடியில. நீ எத்தனை தாய் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை சீரழிப்பதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கலாமா? குடும்பம் அழிதுக்கு நீ காரணமாக இருக்கலாமா? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, அழிஞ்சு போயிடுவேன். தேவனுடைய பார்வையில் உண்மையாக வாழணும்னா சொன்ன, நீ வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. நீ வாழ்கிற வாழ்க்கை புரோஜனம் இல்லாத வாழ்க்கை. நீ எத்தனை ஜெபம் பண்ணலாம், கடவுளை துதிக்கலாம், கைகளை உயர்த்தலாம், அல்லேலூயா ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக இருக்குமானா, தேவனோடு வாழாத வாழ்க்கையாக இருக்குமானா, நீ மாய்மாலமாக பண்ணுற. நீ பண்ணுறதெல்லாம் மாய்மாலம். மாய்மாலம் வாழ்க்கை வேண்டாம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆண்டோடைய கேளு, இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டோடைய கேளு, கண்ணீர் விட்டு அழு. ஆண்டோடைய என் பிள்ளைகள் மாறணும்,
என் பிள்ளைகள் மாறணும், என் குடும்பங்கள் கட்டப்படணும், என் எங்களுக்கு பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி ஆண்டவரை கேளு. கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறா. அப்படி வாழும்போது தான் கர்த்தரை நடத்த முடியும், வழி நடத்த முடியும், பாதுகாக்க முடியும். ஏதோ நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. குடிஞ்சு வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, குடித்து வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது, எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சு போகுது. மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பம் நடுத்தருக்கு வந்துடுறாங்க, ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. காரணம், நீ கிறிஸ்தவங்க ஜெபம் இல்லை, கிறிஸ்தவ ஊழியக்காரங்க ஜெபம் இல்லை, கிறிஸ்தவ பெரிய தலைகள் ஊழிய ஜெபம் இல்லை. நீ அரசியல் தான் பண்ணுறான். நமக்கு அணி வந்துருமா? நான் அரசியல் தான் வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன், அரசியல் பண்ண தான் வந்திருக்கேன் சொல்லக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க? குடும்பம் அழுவதை பார்த்து கொண்டு இருப்பாயனா ஒரு ஆத்மா அழிவது தேவனுடைய சித்தம் அல்ல, உன் சித்தம். நீ பாரம் இல்லாத மனுஷனாய் வாழ்வாயானா, ஊழியம் இல்லாத மனுஷனாய் வாழ்ந்தானா நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. தேவனுக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது ஐயா. ஒரு ஆத்மா பாரத்தோடு வாழணும், குடியோடு வாழணும், பாரத் தாகத்தோடு வாழணும். என் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணே எப்போ முடிதான் பொண்டாட்டியை அடித்து சாங்கடிச்சிட்டான் குடிச்சு. எவ்வளோ வேதனை! வாழ்க்கையை நம்ம கொடுக்கலாமா? தேவன்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையை மாற, பிரியமான வாழ்க்கையை மாற, உங்க கூட வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தித்தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறா. ஒரு வாரம் நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. பரிசுத்த பவுல் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரு, எவ்வளோ வேதனைப்படுறாரு, எத்தனையோ விதமாக கண்ணீரோடு வாழ்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 11 வாசிக்கும் போது அவன் சொல்கிறான், பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாரு? இத்தனை விதமாக கண் விழிப்பாக இருந்தேன், தூக்கத்தை இழந்தேன், ராப்பகல் எத்தனையோ ராத்திரி கடலில் தங்கினேன், எத்தனையோ விதமான கஷ்டத்தை அனுபவிச்சு. ஆனாலும் திருச்சபை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் நெருக்கிறது. திருச்சபை குறித்த நாள்தோறும் நெருக்குன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பாரமுள்ள மக்களாய் வாழுவோமா? ஒரு தாகமுள்ள மக்களாய் வாழுவோமா? என் ஜனங்கள் அழியக்கூடாது, என் ஜனங்கள் அழிவின் பாதையை நோக்கி செல்லக்கூடாது. என் ஜனங்கள் ஆண்டவரே இரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியாய் வாழ ஆண்டவரே, என் திருச்சபையில் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவருடைய பாதை நிற்கலாமா? நீ திருச்சபை ஊர் இல்லாமல் நீ 24 திருமணம் சீர் கிடையாது. காரணம், பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை வாழ. இன்னைக்கு பாருங்கள், மற்ற ஜட்ஜஸ் இன்னைக்கு நேர்ந்திருக்காங்க. காரணம் கேட்டால் உண்மையான வாழ்க்கை இல்லை, ஒப்பு கொடுப்பான வாழ்க்கை, அப்புறம் அடுப்படிப்பான வாழ்க்கை இல்லை. மோசை எத்தனை தடவை ஆசாரி கொடுத்து முகங்குப்புற விழுந்தான் தெரியுமா? எத்தனை முகங்குப்புற விழுந்தான் தெரியுமா? ஆண்டவர் கேட்டான் தெரியுமா? ஒரு பாரத்தோட கண்ணீரோட ஜனங்களுக்கு மன்றாடுனா தெரியுமா? மோசை தேவருக்கு மனுஷனா வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கும் போது 12 வாசிக்கும் போது, என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்ட நல்ல என் வீட்டில் உண்மையுள்ளவன். நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு ஊழியக்காரன் வாழு, தேவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழு. பகட்டு வாழ்க்கை வாழாத, ஏமாத்து வாழ்க்கை வாழாத, மாய தோத்திரம் போடாத. எத்தனை விதமான கஷ்டமான சூழ்நிலைகள், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ். கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமரம் அனுபத்தனம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஒரு குடும்பத்தை எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு பாரம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரின் குடும்பங்களை ஆஸ்வதிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று கண்ணீரோடு கேட்பாயானா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். இல்லை கடைசி காலங்களில் சீரழிவான வாழ்க்கையை மாட்டிடுவேன், கஷ்டமான வாழ்க்கையை மாட்டிடுவேன். நினச்சி பார்ப்பேன். இன்னைக்கு கூட காலையில் நினச்சி பார்த்தேன். நாளைக்கு காலையில் சென்னைக்கு நான் போனோம். என் வீட்டம்மா சொன்னால் இன்றைக்கு போயிடுவோமே, இங்கேருந்து என்ன சாதனை பண்ண போகிறீங்க, என்ன எத்தனை ஆத்மாக்களை கடலில் கொண்டு வந்துடுறீங்கன்னு கேட்டானே. எத்தனை ஆத்மாக்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ள வந்துடுவானே எனக்கு கேட்டா. கேட்டா உண்மை இல்லாத மக்களை வாழ்கிறாங்க. கிறிஸ்தவன் தான் உண்மை இல்லாத மக்களை வாழ்கிறான். மற்றவங்களுக்காக மனசாட்சி இருக்குது, பயப்படுறான். என்ன பயப்படுறான்? கோயில் சொத்து சாப்பிட்டா குலமே அணிஞ்சுன்னு நினைக்கான். உப்பு போடாமல் அப்படியே தூக்கி மொத்தம் தூக்கி ஒழிங்கன்னு நினைக்கிறான். இது வாழ்க்கை இல்லை.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை மாறலாமா? எல்லாரும் எழும்பலாமா? எழும்ப ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண நம்ம நோக்கி பார்க்க. ஆண்டவரே, உன் கரங்களோடு கொடுக்குற ராஜான்னு கேட்கலாமா? என் தேசத்தை மாற்றுங்க ஐயா, தேசத்தில் குடியை மாற்றுங்க ஐயா. எங்கள் திருச்சபையில் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை மாறணும் ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை மாறணும் ஆண்டவன்னு கேட்கலாமா? கர்த்தனை கொண்டு கண்ணீரை பார்க்கிறா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறா. உன் அவல நிலையை பார்க்கிறா. உன் இருதயத்தின் சிந்தனையில இருந்திருக்கிறா. இன்றைக்கு ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் ஒரு விடுதலை தரப்போகிறா, விடுதலை தரப்போகிறா. எனக்கு இன்றைக்கி எத்தனையோ வேலைகள் உண்டு. அந்தோணி தம்பி ரொம்ப நாளாக என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்றான், ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, நீங்கள் வந்து கட்டின திருச்சபை வந்து பாருங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கூப்பிடுறான். எவ்வளோ வேலைகள் உண்டாயிருந்தாலும் ஒரு பாரத்தினால, ஒரு தரிசனத்தினால, ஆண்டவரே எனக்கு போக கிருபை தாங்கன்னு அவன்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு அவன்கிட்ட கேட்டேன். கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த நோக்கத்தை ஆண்டவர் அறிவார், சிந்தனையை ஆண்டவர் அறிவார். தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ முடியாத இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபை ஆண்டு தருவார். இந்த பிள்ளைகள் தருத்திரங்கள் மாறணும், கஷ்டங்கள் மாறணும், கண்ணீர்கள் மாறணும். வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும், தேவனோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் ஏற்பட்ட கிருபை ஆண்டு தரணும்னு சொல்லி ஆண்டோட கேட்கணும். ஆண்டோட கேட்கலாமா? கர்த்தர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். நல்ல தகப்பனே, பகல் வேலைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. என்னை இருதயத்திலிருந்து பாரத்தை சொல்லிவிட்டேன் சுவாமி. இந்த பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், இந்த குடியிலிருந்து விடுதலை தரட்டும் சுவாமி. குடும்பங்கள் கட்டப்பட கிருபை தாங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்புதவி பாஸ்கருக்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து கொள்ளுங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயங்கெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்